Welcome to MR Physics. I am Raju, 12th Physics, Unit 6. Ray Optics உள்ள important numerical problems ஒன்று வேணா சால்வ் பண்ண போகிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 6.3 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கான்கேவ் மிரருக்கு முன்னாடி ஆப்ஜெக்டை 20 சென்டிமீட்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்கேவ் மிரர்னுடைய ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர். இதை ரெண்டையும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த இடத்துல ஸ்க்ரீனை வச்சா ஷார்ப் இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இமேஜினுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். கிவன் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னுடைய சிம்பிள் u. u is equal to 20 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்டை எப்போவுமே ஒரு மிரர்னுடைய லெஃப்ட் சைடில் பிளேஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸை எப்போவுமே நம்ம நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். சைன் கன்வென்ஷனை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணால் தான் இந்த ப்ராப்ளத்தில் ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்து ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் மிரர் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். த ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் இஸ் நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி சைன் கன்வென்ஷனை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும். அப்படி அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, we have to find the image distance. அடுத்து நேச்சர் ஆஃப் இமேஜை கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா தேவைப்படும். ஃபார்முலா டு பி யூஸ்ட். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் மிரர் ஈக்குவேஷன். மிரர் ஈக்குவேஷன் இஸ் 1/v ப்ளஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. அடுத்து we are going to use a formula for the magnification. Magnification m is given by h dash divided by h is equal to minus v by u. இங்கே fங்கிறது focal length, uங்கிறது object distance, vங்கிறது image distance, h dashங்கிறது size of the image, hங்கிறது size of the object. So first we are going to find the image distance. So we are going to calculate v. First formula எடுத்துக்கும். 1/v plus 1/u is equal to 1/f. From this we can write 1/v is equal to 1/f minus 1/u. So இப்போ values எல்லாத்தையும் நம்ம substitute பண்ணோம்னா we will get 1/v is equal to 1 divided by what is f? f is minus 15. So sign கரெக்டாக போடணும். minus 1 divided by u. u is minus 20. This is equal to minus 1 divided by 15 minus of minus plus 1 divided by 20. இதுக்கு LCM எடுத்தோம்னா we will get 60. 60ல் எத்தனை 15 இருக்கும் அப்படின்னா 415 இருக்கும். அந்த 4ஆல் 1 மல்டிப்ளை பண்ணால் minus 4. 60ல் எத்தனை 20 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3ஆல் 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு minus 4 plus 3 is minus 1 divided by 60. ஸோ திஸ் இஸ் 1/v. நமக்கு என்ன வேணும்? v வேணும். அதனால் இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா vன்னு வரும். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா minus 16 வரும். v is equal to minus 60. vங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ். யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் சென்டிமீட்டர். ஏன்னா எல்லா டிஸ்டன்ஸுமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இமேஜ் டிஸ்டன்ஸும் சென்டிமீட்டரில் வரும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எந்த இடத்துல ஸ்க்ரீனை வச்சோம்னா ஷார்ப் இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிரரில் இருந்து லெஃப்ட் சைடில் 60 சென்டிமீட்டரில் ஸ்க்ரீனை வச்சோம்னா ஷார்ப் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா வியோடைய வேல்யூ நெகட்டிவ். வியோடைய வேல்யூ நெகட்டிவ்ங்கிறதுனால மிரருக்கு லெஃப்ட் சைடில் ஸ்க்ரீனை பிளேஸ் பண்ணணும் to get the sharp image. So the answer is screen has to be placed at 60 centimeter left to the
mirror. அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா we have to find the nature of the image. அதாவது இமேஜ் ரியலா, விர்ச்சுவலா, எரெக்டா, இன்வெர்டடா, என்லார்ஜா, டிமினிஷ்டா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். மேக்னிஃபிகேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ. வியோடைய வேல்யூ மைனஸ் 60 சென்டிமீட்டர், யூவோடைய வேல்யூ மைனஸ் 20 சென்டிமீட்டர். இதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் v is minus 60 divided by u is minus 20. So this is equal to minus of minus plus 60 divided by minus 20. So 60 divided by minus 20 is minus 3. So m is equal to minus 3. இதில் இருந்து நம்ம இமேஜினுடைய நேச்சரை எழுதிடலாம். Since m is negative, image is inverted. அடுத்து m is greater than 1. Therefore, image is enlarged. அடுத்து நம்ம ஏற்கனவே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இமேஜ் லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதாவது வியோடைய வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னு வர்றதுனால இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் லெஃப்ட் டு த மிரர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். தேர்ஃபோர் சின்ஸ் த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் லெஃப்ட் டு த மிரர் இட் இஸ் ரியல் இமேஜ். So this is the nature of the image inverted, enlarged, and it is real. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. அடுத்த வீடியோவில் next important problem எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.